நம்ம மடத்துக்குளத்துலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இல்லைங்க. 5 ஏக்கர் 40 சென்ட் விவசாய பூமி ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி வசதியோடலாம் வந்து இவ்வளோ ரேட்டில் சீப்பான காடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 மீட்டர் வரணுங்க இந்த இதில் வந்து காடுக்கு வரக்கு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேங்ஷன் ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே இந்த இடத்துல ரோடு போட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து பஞ்சாயத்தோட ரோடு அப்படிங்கிறதுனால. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு கிணறு. ஃபஸ்ட் கிணத்துல பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். நல்ல வாட்டர் சோர்ஸ் கூட ஏரியாங்க இது. ஒரே ஒரு சர்வீஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கிணறு இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது கிணத்தை வந்து பார்க்க போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கிணறு பார்த்துட்டு இருக்குங்க. இதுவும் வந்து கிளமேல் நீல் இருக்கிற காட்டில் வந்து இந்த கிணறும் பார்த்தீங்கன்னா வாஸ்துபடி ஜலமூலையில் தான் வந்து அமைச்சிருக்குதுங்க. தண்ணி பார்த்தீங்களா மேலோட்டம் எப்படி இருக்குது. ஸோ அது இவ்வளோ பெரிய கிணத்துல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்துலேயே வந்து இவ்வளோ தண்ணி நிற்கிறது. எப்போவுமே வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் ட்ரை ஆகவே ஆகாதுங்க. இந்த 2 ஏக்கரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தென்னங்கன்று போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா வாழை போகிற பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஸோ அதனால் அப்படியே விட்டாங்க. இதோட விலைன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் வந்து 30 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலான்னு கூட சொல்லியிருக்காங்க.